நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காடு. இந்த காட்டிலே அடுத்து வர இருப்பது கடிதம் 4. அன்பு உள்ள அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் மோகன் எழுதும் கடிதம். இதற்கு முன்பு 3 கடிதங்கள் போட்டுவிட்டேன். இன்னும் பதில் வரவில்லை. இருந்தாலும் இந்த கடிதம் எழுத வேண்டும் என்பதால் என் ஆதங்கத்தை உங்களிடம் மட்டுமே எனக்கு தெரிவிக்க முடியும். ஆகவே அந்த ஆதங்கத்தை தெரிவிக்க இந்த கடிதத்தை எழுதுகின்றேன். அம்மா, நேற்றைய தினம் இங்கே பீட்டர்ப்ரோக் என்கின்ற இடத்திலே, அதாவது கனடாவிலே நான் இருக்கும் இடத்திலிருந்து 1 மணித்தியால ஓட்டத்துக்கு சென்றிருந்தேன். ஒரு கோயில், புத்தர் கோயில். ஆனால் அது புத்தர் கோயில் என்றதும் தப்பாக நினைத்து விடாதீர்கள். அது கடவுள். அங்கே இந்த சைனீ நாட்டைச் சேர்ந்தவர்கள் அந்த கோயிலை நடத்துகின்றார்கள். அவர்கள் இப்போது கட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். கட்டிட வேலைகள் அதிகமாகி கொண்டிருக்கின்றது. அந்த இடத்தை பார்க்கின்ற போது நான் பூரிப்படைந்தேன். காரணம் என்னவென்றால், இந்த இடம் நிலைத்து நிற்கப் போகின்றது. இன்னும் சில ஆண்டுகள் தாண்ட அது ஒரு பேர் சொல்லும் இடமாக மாறப்போகின்றது. உலகத்து மக்களே தேடி வந்து பார்க்கின்ற இடமாக மாறப்போகின்றது. ஆனால் அவர்கள் அந்த அந்த நிலையத்தை எப்படி கட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றால், ஒரு கொஞ்ச இடத்தை முடித்துவிட்டு அங்கே வருபவர்களிடம் அறவிடப்படுகின்றது. உள்ளுக்கு செல்லுகின்றவர்களிடம் $20 இந்த ஒரு காருக்கு மற்றும் சில செலவுகளில் அப்படி சேர்த்து தங்களது காசையும் போட்டு அதை கட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இப்போதைக்கு அது முடியாது. முடியும் போது அது இன்னும் ரொம்பவும் அழகாக இருக்கும். ஆனால் எனது ஆதங்கம் என்னவென்றால், நாங்கள் இவ்வளவு ஆண்டுகளாக இந்த நாட்டிலே இருக்கின்றோம். எங்களுக்கு இப்படி ஒரு பேர் சொல்லும் அளவுக்கு இடமில்லை. ஆனால் கோயில்கள் இருக்கின்றது. கட்டாயம் எங்களுக்கு கோயில் தேவை. ஏனென்றால் கடவுள் நம்மை நல்வழிப்படுத்தி செல்வதற்காக இந்த கோயில்கள் தேவை. ஆனால் அந்த கோயில்கள் எங்கள் இந்து வழிபாட்டின்படி கிட்டத்தட்ட 50-60 கோயில் இந்த நான் இருக்கும் இடத்தில், அதாவது டொரண்டோவில் இருக்கின்றது. அதை நினைக்கின்ற போது எனக்கு ரொம்பவுமே கவலையாக இருக்கின்றது. எங்களுக்குள் நாங்கள் நிச்சயமாக ஒற்றுமையாக இல்லை என்பதை இது எடுத்து காட்டுகின்றது. இது எங்களோட சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, கனேடிய சமுதாயம் கூட அதை உற்று நோக்கின்ற போது அவர்களும் புரிந்து கொள்வார்கள், இவர்கள் ஒற்றுமை இல்லாதவர்கள் என்று. இந்த 50 கோயில்களும் ஒன்றாக சேர்ந்து இப்படி ஒரு மைதானத்தை அதாவது இன்னும் இப்படி ஒரு பெரிய கோயிலை உருவாக்குகின்ற போது அந்த கோயில் நிலைத்து நிற்கும். நாங்கள் இந்த நாட்டில் இல்லை என்றாலும், அதாவது நாங்கள் இறந்த பின்னும் எங்களது வாரிசின் வாரிசு என்று அந்த இடம் நிலைத்து நிற்கும், கோயிலாக நிலைத்து நிற்கும். நிச்சயமாக சிந்தித்து பாருங்கள் அப்பா அம்மா. நீங்கள் போனது போது எனக்கு இன்னுமே கவலையாக இருக்கின்றது. உங்களை நினைத்து எப்போதுமே அழுது கொண்டிருக்கின்றேன். ஆனால் உங்கள் நினைவுகள் என்னிடம் அப்படியே இருக்கின்றது. அதே போல் நாங்கள் செல்லும் போது நிச்சயமாக போகின்றோம். செல்லுகின்ற போது சில நினைவுகளை மீட்டு விட்டு செல்லுவோம். அடுத்த கடிதத்தில் தொடர்கின்றேன். நன்றி அம்மா அப்பா. மீண்டும் சந்திப்போம். இது ஆர் மோகன்.